எல்லாம் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி பேதுருவையும் பிடிச்சு ஜெயிலில் அடைச்சிட்டார். நாளை காலையில் சிறைச்சேதம், பேதுருவை கொல்ல போகிறோம், இந்த இயேசுன்னு புதிய கடவுளை பற்றி சொல்லுகிறான்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ நாளை காலையில் உங்களுக்கு தூக்கு தண்டனைன்னா ராத்திரி தூக்கம் வருமா? யோசித்து பாருங்க. தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? சும்மாவே சின்ன பிரச்சனைக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அது நினச்சி ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். இது உயிர் போகிற பிரச்சனை. காலையில் கொல்லப்பட போகிறார் பேதுரு. ராத்திரியில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? நல்ல நித்திரை பண்ணுகிறார், தூங்கிக்கிட்டு இருந்தார். சிலர் சொல்லுவாங்க பேதுரு கெத்செமனே தோட்டத்தையும் தூங்கிட்டார், இங்கேயும் தூங்குறார் அப்படின்னு. இல்லை, அங்கே தூங்குன காரியம் வேறு, இங்கே தூங்குற காரியம் வேறு. இங்கே தூங்கின காரியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானுடைய பலன் அவருக்குள்ள இருந்ததுனால, அந்த வல்லமையினால தான் இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் நிம்மதியாக தூங்க முடிந்தது. இல்லாட்டா மரண பயம் கலக்கம் தானே இருக்கும். ஆவியானவர் சொல்லிட்டார், பேதுரு ஒன்றும் பயப்படாத, நீ இன்னும் செய்ய வேண்டிய ஊழியெல்லாம் இருக்குது, உன்னை கொண்டு நான் இன்னும் நிறைய காரியம் செய்யணும், இவங்கெல்லாம் பயமுறுத்தவங்க, ஒன்றும் பயப்படாத அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். அப்போ அந்த தைரியத்தோட பாருங்க, அந்த ஒரு பலனோட கூட ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டு நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானுடைய வல்லமை வந்துட்டா ஒரு புது பலன் வரும். நான் ஒரு ஊழியத்துக்கு ஒரு ஊருக்கு போயிருக்கும்போது அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ண ஊழியக்காரர் சொன்னார், ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் ஒரு குடும்பத்தார் சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க இப்போ ஊருக்கு சில மாதமாக தங்கி இருக்கிறாங்க. அவங்க மகனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு, வியாதி பாதிச்சுட்டு அவனால் மருத்துவத்தினால முடியாதுன்னு சொல்லி கைவிட்டதுனால சொந்த கிராமத்தில் நாட்டு வைத்தியம் செய்யலான்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வைத்தியம் செய்து பார்த்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு மரண போராட்டத்தில் வாலிப மகன் இருக்கிறான். அந்த குடும்பமே இங்கே வந்திருக்கிறாங்க, ஜெபிக்கணும்னு சொன்ன உடனே சரி என்று அவளோடு அந்த வீட்டுக்கு நான் போனேன். அங்கே போன பொழுது நானும் அந்த ஊழியக்காரரை போயிருக்கிறோம். அவங்க ஐயோ மகன் சாக கிடக்கிற, ஐயா நான் என்ன பண்ணுறதுன்னு கண்ணீர் வடித்து அழுகிற ஒரு தாயார். அந்த காட்சியை தான் நான் எதிர்பார்த்து போனேன். அங்கே போனால் நான் நினச்ச மாதிரி ஒன்றும் நடக்கலை. இந்த தாயார் தோத்துறோன்றாங்க, குடும்பத்தாரெலாம் தோத்துற சொல்கிறாங்க. உடனே போ அப்படின்னு சொல்லிட்டு பலகாரம்லாம் கொண்டு வைக்கிறாங்க, முறுக்கு அதிரசன்னு கொண்டு வைக்கிறாங்க. எது வேணுமே சாப்பிடுங்கன்றாங்க. டீ போடட்டுமா, காஃபியா, எது குடிப்பீங்கன்னு கேட்குறாங்க. வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க வர்றாங்க. நான் அப்படியே இந்த தாயாரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். மகன் வியாதி படுக்கையில் சாக கிடக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. சென்னையில் டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. கிராமத்துக்கு வைத்திய செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க.